அப்ப நீங்கள் தண்ணீரை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு மாற்று பரிகாரத்தை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலையும் அதற்கு உங்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்ல. அது என்ன ஆதாரம் என்று கேட்டால், இப்ப நம்ம ஒழு செய்யறோம். ஒழு செய்யறதுக்கு தண்ணி எல்லாம் செய்யறோம். குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும். இந்த ஒழு செய்ய முடியாத தண்ணி கிடைக்கல அல்லது ஒழு செய்ய முடியல. தண்ணி கிடைக்காதனாலையும் ஒழு செய்ய முடியாம போயிடும். தண்ணி இருக்கும், அதை யூஸ் பண்ண முடியாது, நம்ம உடம்புக்கு அது ஏத்துக்கிறாரு. அது மாதிரி இருந்தால் குளிப்பதற்கு பதிலாக, அது மாதிரி ஒழு செய்வதற்கு பதிலாக தயம்மம் என்று ஒரு சட்டத்தை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. தயம்மம் தான் என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா, மண்ணுல நம்ம கை இருக்கல, இந்த கையை அப்படி வைக்கணும். மண்ணுல இந்த உள்ளங்கை பகுதி இருக்கல, இப்படி வைக்கணும். வச்சுட்டு இப்படி ஊதி விடுறாங்க, ஊதி விட்டுக்கலாம். இப்படி தட்டாந்தாலும் தட்டிக்கலாம். அது ஒட்டப்படாங்கிறதுக்காக வேண்டி மண்ணையே எடுத்து பூசுறது நோக்கம் இல்லை இல்லையா? அதனால இப்படி அடிச்சு ஊதி விட்டுட்டு கைய இப்படி தடவிட்டு முகத்தையும் தடவிக்கிற வேண்டியது. இவ்வளவுதான். கை முகம் குளிச்சு போச்சு, குளிச்சாச்சுன்னு அர்த்தம். நம்ம குளிக்கல, ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? குளிச்சவர்கள் என்னவெல்லாம் செய்யலாமோ அதையெல்லாம் இவர்கள் செய்து கொள்ளலாம். ஒழு செய்ய முடியல, தண்ணி கிடைக்கல, தண்ணி இருக்குது, காய்ச்சலா இருக்குது, தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது டாக்டர் சொல்றாரு, அல்ல கடுமையான மார்கழி குளிர், அந்த மாதிரி சுடு தண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல, குளிர்ல நம்ம நடுங்கி ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு இருக்குமையானால் அதுக்காக நீங்கள் பெருசா அலட்டிக்கிற வேண்டியது இல்ல. தண்ணீரை கையை கொண்டு மண்ணில் அடிச்சு அதை ஊதி விட்டுட்டு இந்த மணிக்கட்டு வரைக்கும் அதை தடவி கொண்டு முகத்தையும் தடவிக்கிட்டீங்கன்னு சொன்னா என்னவாச்சு? நீங்க தயமம், இதுக்கு பேர் தயமம். அதாவது குளிக்கிறதுக்கு பதிலாகவும் இதுவே போதும், ஒழு செய்யறதுக்கு பதிலாகவும் இதுவே போதும். ரெண்டுக்கு ஒரே தயமம் தான். குளிக்கிறதுக்காக மண்ணில் போட்டு முழுசா பரல வேண்டிய தேவையில்லை. அதுக்கும் இதுதான் தயமம், அதுக்கு ஒழுவுக்கும் இதுதான் தயமம். இதை செஞ்சுட்டு குளிச்ச உடனே என்னென்ன செய்வீங்களோ எல்லாம் செய்யலாம். குளிச்ச உடனே குர்ஆன் தான் இப்ப முதலாம, குளிச்ச உடனே நீங்க தொழுவுறீங்க, மற்ற மற்ற காரியங்களை ஈடுபடுறீங்க. அதே மாதிரி எல்லா காரியங்களையும் எப்ப செய்யலாம்? இந்த தயமம் செய்த பிறகும் நம்ம செய்து கொள்ளலாம். இப்படி மார்க்கத்தில் சலுகை இருக்கிறது. குர்ஆன்லயே இந்த மாதிரியான சலுகை நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எந்த காரணத்தை காட்டி தொழுகை விட முடியாது. தயமம் செய்து விட்டு நீங்கள் தாராளமா தொழலாம், தொழ வேண்டும். அதான் மார்க்கத்தின் சட்டம். ஆரம்ப காலத்துல ஒரு கொள்கைதான் அது இருக்கு. அதனால இந்த ஜமாத்துல பிளவுபட்டு நிறைய ஜமாத்துங்க உருவாகி இருக்கிறது. இதற்கு முடிவு இல்லையா? பிறகு அளவுலாம் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இதெல்லாம் ஒற்றுமையா இருந்து ஒரு கைக்கு நீங்க பிடிச்சு கொள்ளுங்க, நீங்க பிளவு போட்டு போறாதீங்க அப்படின்னு நல்லா வந்துருக்கலாம். இந்த மாதிரி பிளவுபட்டு பல ஜமாத்துகளை உருவாக்கி நம்ம என்ன சாதனை கொடுப்போம், எல்லாருக்கும் நம்மளுக்கு என்ன வெற்றி கொடுப்போம். இதை நீங்க முடிவாகவே சொல்லுவோம். நம்ம தௌஹீதுங்கிற அந்த கொள்கையில வந்த பிறகு பல ஜமாத்துகளாக உருவாயிட்டோங்கிற ஒரு மன குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனால் இதை நீங்க பல ஜமாத்தா உருவாயிட்டதா நினைக்கிறீங்கல்ல, கோளாறு அதுதான். அப்படி நினைக்காம தௌஹீதுல வந்தவர்கள் சில பேர் தடம் புரண்டு போயிட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா பல ஜமாத்து நினைக்க மாட்டீங்க. தௌஹீதை விட்டு போனாங்கன்னு நல்லா தெரிஞ்ச பிறகு கூட நீங்க என்ன செய்றீங்கன்னா தௌஹீதே பல ஜமாத்தா போது நினைக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க, வந்ததுல கொஞ்சம் பேர் திரும்ப போயிட்டாங்க. அப்ப இஸ்லாமே ரெண்டா உடைஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கிட்டோம். போனவன் வந்த வழியை திரும்பிட்டான்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா தௌஹீத் ஜமாத் இப்படி உடையும், தௌஹீதை விட்டதுனால அவன் போறாங்க போது தௌஹீத் ஜமாத் உடைஞ்சிருச்சா? அவன் குர்ஆன் இல்ல சஹாபியை பின்பற்றுவாங்கிறான், என்னை பின்பற்றுங்கிறான், நான் ஹதீஸை கூட பின்பற்ற தேவையில்லைங்கிறான். அப்படின்னு சொல்லி குர்ஆனை விட்டு ஒருத்தன் போயிடுறான். அதையும் நீங்களா தப்பா தௌஹீத் நினைச்சுக்கிட்டு தௌஹீத் ஜமாத் ரெண்டா போச்சுங்கிறீங்க. குழப்பம் எதனால வருது? நீங்கள் அதை பார்க்கிற பார்வையில தான் குழப்பம் வருதே தவிர தௌஹீத் ஜமாத் ரெண்டாவெல்லாம் உடையாது. இந்த கொள்கையை பிடிக்காதவன் அவன் வெளியே போயிட்டான், அப்ப தௌஹீத் ஜமாத் இல்லைன்னு ஆயிரும். தௌஹீதில இருக்கிறவன் கடைசி வரைக்கும் அந்த கொள்கையில் இருக்கணுமா இல்லையா? நீங்கள் சொன்ன பிரிவினைவாதி யார் பிரிஞ்சு போனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க குர்ஆனை தாண்டி இன்னொன்னு போயிட்டாங்களா இல்லையா? குர்ஆனை மட்டும் இருக்கிறாங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்களா இல்லையா? வளைகிறாங்களா இல்லையா? ஊருக்கு பயந்துகிட்டு உலகத்துக்கு பயந்துகிட்டு மார்க்கத்தை பூசி மொழி சொல்றாங்களா இல்லையா?
அதெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக ரெண்டு ஜமாத்து என்ற காட்டுங்க. இப்ப நீங்க எப்படி காட்டணும்? இந்த அவர்களும் குர்ஆனை மட்டும்தான் அதுல வளையவில்லை, இவர்களும் வளையவில்லை. ஏன் ரெண்டா இருக்குன்னு கேளுங்க. கொள்கையில கரெக்டா இருக்கிறவங்க பூரா ஒன்னா தான் இருக்கிறோம். வேற வேற வெளிநாட்டுல பணம் வாங்குறதுக்காக வேண்டி, வேற அவங்க பணத்துக்கு தகுந்த மாதிரி, அரபு நாட்டுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி சில பேர் மாறிக்கொண்டார்கள். சில பேர் எதிர்ப்புகளை தாங்க முடியாமல் மாறிக்கொண்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தௌஹீத் ஜமாத்துங்கிற பேர்ல நாங்க நுழையாத ஊர்ல எல்லாம் நுழைஞ்சு அடி வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் துவங்கி 1980 ஆரம்பித்த பிரச்சாரம் இன்னைக்கு 27 வருடங்கள் பிரச்சாரத்தில் ஓடிவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் நாங்க நிம்மதியா இருக்கிறோமா? இப்ப கொஞ்ச நாளைக்கு வந்து கூட புத்தானத்துல போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. வர இருக்கிற அல்தாபிய புத்தானத்தங்கிற ஊர்ல இப்ப கூட நடக்கிறது, நேற்று கூட நடக்கிறது. அப்ப புதுசாக உள்ள ஊர்களுக்கு எல்லாம் நாங்க போய் சொல்லிட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க புதுசா எங்கேயும் போக மாட்டாங்க. இருக்கிற 4 இடத்த வச்சுட்டு அதுக்குள்ளே உட்காந்து குண்டு செட்டில் குதிரை ஓட்டிட்டு இருப்பாங்க. தாவாவை கொண்டு செல்ல மாட்டாங்க. அப்ப நமக்கு விளங்குது என்ன? இவர்கள் ஓய்ந்து விட்டார்கள், தளர்ந்து விட்டார்கள், தடம் புரண்டு விட்டார்கள், மாறிவிட்டார்கள். அப்படிங்கும் பொழுது நீங்க எப்படி எடுத்துக்கொண்டு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை நம்பி வந்துவிட்டு ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் இல்ல நீ இல்லன்னு போனாங்களே, அதை எப்படி எடுத்துக்கொண்டீர்களோ அப்படி எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் உடைஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லல. இப்பவும் தௌஹீத் உடைச்சு சொல்ல மாட்டோம். தௌஹீத் உடையாது. தௌஹீதுல உள்ளவன் தௌஹீதோடு போக மாட்டான். தௌஹீதை விட்டு போய்கிட்டவன் தௌஹீது போர்வையை போத்தினால் அவன் தௌஹீது இல்ல, வெளியே போயிட்டான், வந்த வழியே போயிட்டான் நினைத்து பாருங்கள். ஏன் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுது? அல்லது நாங்க எங்க தரப்புல அப்படி தப்பு இருக்கிற மாதிரி தெரிந்தால் இன்னென்ன விஷயத்துல நீங்க தௌஹீதை விட்டு போயிட்டீங்கன்னு சுட்டி காட்டுங்க. உடனே ஏத்துக்கிறோமே, மாத்திக்கிறோமே. அதனால தௌஹீதுல எல்லாம் ஒரு பிரிவு வரவே இல்லை. தௌஹீது இல்லாததை தௌஹீது நீங்க நினைக்கிறதுனால பிரிவு மாதிரி உங்களுக்கு என்ன செய்யுது தெரிகிறது. இது ஒரு விஷயம். இன்னொன்னு சொல்றேன், இதெல்லாம் விடுங்க. ஒரு மனுஷனுக்கு அவன் பெற்ற புள்ள தானே குடும்பத்தை சேர்ந்தாலு. நூஹ் நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னா? அவருக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் கொள்கை ஏத்துக்கலன்னு உன் பிள்ளைய இல்லைன்ட்டான்ல. இதான் மேட்ரு. இல்ல என் புள்ளதான், உன் புள்ளதான்ப்பா, உன் கொள்கைக்கு வரல, இல்ல உன் புள்ள இல்லாம இன்னும் லைசமின் அகலிக்க உன் குடும்பத்தை சேர்ந்தவன இல்லன்னு டிக்ளேர் பண்ணான்ல. அப்புறம் அவர் கவலைப்படுவாரா? நூஹ் நபி நம்ம பிள்ளை இல்ல, நமக்கு பிறந்தாலும் இவன் மாறி போயிட்டான், ஓடுறான், முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப அதனால நாங்க 80ல என்ன சொன்னோமோ அந்த கொள்கையிலிருந்து 27 வருஷத்தில் நாங்கள் மாறி இருக்கிறோமா? குர்ஆனை 2 தவிர 3வது இல்லைன்னு சொன்னோம். மக்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொன்னோம். எந்த நேரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத, வளையாத, நெளியாத, அடி வாங்குற நபிமார்களுடைய சுன்னத்துன்னு சொன்னோம். அன்னைக்கு அடி வாங்கணும், இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அடி வாங்கணும், அடி வெட்டு குத்து உத எல்லாம் மேடையில ஏறி அறுவாளை வச்சு வெட்டுன்னு போனான். அன்னைக்கே போயிருக்க வேண்டியது. தலைக்கு தலப்பாக போன மாதிரி எல்லாம் காப்பாத்தினான். அப்ப அந்த மாதிரியான மேடைகள்ல வெட்டு வாங்கி இருக்கிறோம். 2000 பேர் சேர்ந்து போட்டு எங்களை மிதிச்சு அவன் பள்ளியாசல கூட்டி கொண்டு வச்சு நாங்க பின்வாங்கல. நீங்க என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போ, இதுக்கெல்லாம் மிரண்டு உருண்டு கொள்கையை மாத்திக்கிற மாட்டோம். சொன்னதான் சொல்லுவோம். அடிச்சாலும் சொல்லுவோம், மிதிச்சாலும் சொல்லுவோம், நீ மாலை போட்டாலும் சொல்லுவோம், செருப்பு கட்டி அடிச்சாலும் சொல்லுவோம். எங்களுக்கு நிலைப்பாடு மாறாது. அப்படின்னு இருக்கணுமா இல்லையா? அதனால முதல் விஷயம் இதை புரிஞ்சுக்கிறணும். 2வது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரியான மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜமாத்தை உருவாக்குறாங்க. நல்லா சிந்திக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தௌஹீத் ஜமாத்துன்னு வந்தாங்க, இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போயிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? நபிகள் நாயகம் உருவாக்குனதை விட ஒரு ஜமாத்தை உருவாக்க இயலுமா? அவங்க உருவாக்குன அந்த ஜமாத்து அவங்க மௌத்துக்கு பிறகு என்ன ஆனது? ஒரு முஸ்லிம் ஜமாத் தான் ரசூலுல்லாஹ் உண்டாக்குனாங்க. அவங்க உண்டாக்குன அந்த முஸ்லிம் ஜமாத்து தான் 2 பிரிவாக பிரிந்து ஆயுதத்தை ஏந்தி